வணக்கம் கும்பராசிக்காரர்களே. குடத்திலிட்ட தீபம் போல் பிரகாசிக்கும் கும்பராசிக்காரர்களே, உங்களுக்கு சோதனைகள் அதிகமாக இருக்கிறது என்று நினைப்பீர்கள். வேதனையும் சோதனையும் கொடுத்து கொண்டு வந்த சனி ஈஸ்வரவான் வக்கிர நிலை அடைகிறார். ராசியாதிபதி வக்கிர நிலை அடைவது, லக்னாதிபதி வக்கிர நிலை அடைவது சற்று சங்கடமான சூழ்நிலையில் ஏற்பட்டாலும், விரையாதிபதி வக்கிர நிலை அடைவது விரயங்களில் பல மாற்றங்கள் ஏற்படலாம், நன்மைகள் உண்டு. ஆக உங்கள் சகோதர வகையில், அதே மாதிரி உங்களுடைய கலத்தரம் மற்றும் கூட்டாளிகள் வகையில் எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. உங்கள் தொழிலில் சற்று கவனம் செலுத்துங்கள். மாமியார் வகையில் சில சோதனைகள் கிடைக்கலாம். மாமியார் வழி உறவினர்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம், உதவிகள் புரியலாம். இருந்தாலும் உடல்நிலையில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டி வரும். இந்த வக்கிர சனியாகப்பட்டது உங்களுடைய தைரியத்தை குறைக்க பார்க்கும், எதிர்பாராத வைத்திய செலவை உருவாக்க பார்க்கும். சிலருக்கு அறுவை சிகிச்சை போன்ற நிலைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த சனி பகவான் வக்கிரம் ஆரம்பித்த உடனேயே தங்கள் உடல்நிலையில் ஏதோ சிக்கல் வந்திருக்கலாம். அப்போ மருத்துவ ஆலோசனை எடுக்கும்போது அவர்கள் இதெல்லாம் செஞ்சால்தான் உங்களுடைய உடம்பு சரியாக வரும் என்று சொல்லியிருப்பார்கள். அதை செய்வதற்கு உங்களிடத்தில் காசு இருக்காது, இருந்தாலும் செய்தால்தான் சரியாக வரும் என்று செய்திருப்பீர்கள். அது ஒரு வகையில் நல்லது. ஆக மருத்துவரின் ஆலோசனைப்படி உங்கள் உடல்நிலையை கவனித்துக் கொள்ளுங்கள். உற்றார் உறவினர்கள் ஒதுங்கி செல்ல நேரும், பெத்த பிள்ளையே உங்களை விட்டு ஒதுங்கி செல்ல நேரும். ஆனால் நட்பு வட்டங்களோ உங்களுக்கு நல்வழி காட்டுவார்கள். பழைய சொந்த பந்தங்கள் உங்களுக்கு நன்மை தருவார்கள். தூரத்து சொந்தங்கள், பழைய சொந்தங்கள் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, உதவி செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆக உடல்நலனில் கண்டிப்பாக நன்மைகள் உண்டு. ஆக தாங்கள் கூடுமானவரை கருப்பறை வழிபாடு செய்யுங்கள், உங்களுக்கு நல்லதே நடக்கும். ஏழை எளியோருக்கு நல்லது செய்யுங்கள், ஆதரவற்றவருக்கு உதவி செய்யுங்கள், கண்டிப்பாக மாற்றம் ஏற்படும். சொந்த தொழில் செய்பவர்கள் 138 140 நாட்கள் சற்று கவனமுடன் இருப்பது நல்லது. அந்த வக்கிர நிவர்த்திக்கு பிறகு உங்களுக்கு நன்மை உண்டாகலாம், மீண்டும் வருமானம் வரும். தொலைதூர பயணங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். கூடுமானவரை இரவு நேர பயணங்களை தவிருங்கள்.